இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. வாங்க எப்படி சுவையாக சமைக்கலான்ட்டு பார்க்கலாம். மட்டன் 1/2 கிலோ நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கோங்க. கல் உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். 4 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடுவோம். பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை 1 கொத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அதில் அரைச்ச தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். ஆல்ரெடி முக்கால் தான் வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கிடுவோம். தண்ணியோடு சேர்த்துக்கிடுவோம். இந்த பொடி என்னென்னா நம்ம தனியாக அடித்து வச்சுருக்கோம். மிளகு, கிராம்பு, பட்டை, சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து தனியாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிடுவோம். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்படியே லைட்டாக மசாலா தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரியே ஒரு கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு 2 சில்லு கசகசா தேங்காய் நல்லா மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிண்டி விட்டு தேங்காயும் குழம்பு எண்ணெயும் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. மட்டன் குழம்பு சூப்பராக வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக மல்லித்தலை தூக்கிடுவோம்.